நாகுணா. இன்னைக்கு இந்த நீலகிரி மாவட்டம் கூடலூர் பகுதி அருகே தமிழக கேரள எல்லை பகுதியில வந்துட்டு பதற்றமான சூழ்நிலை நிலவிக்கிட்டு இருக்கு. எதனாலன்னு பாத்தீங்கன்னா, தமிழக அரசு பலகைகளை வந்துட்டு கேரள அரசு அதிகாரிகள் வந்து அந்த பலகைகளை பிடுங்கி போட்டுட்டு மைல்கல்களை அகற்றி போட்டுட்டு அந்த இடத்துல அவங்களோட மலையாள ஆங்கில பலகைகளை வந்துட்டு ஊன்றி வச்சிருக்காங்க. இது வந்து தமிழக அதிகாரிகளுக்கு எந்த ஒரு தகவலும் சொல்லாம இந்த விஷயம் பண்ணதுனால அந்த இடத்துல பரபரப்பா இருக்கு. இந்த விஷயம் தெரிஞ்சதும் பாத்தீங்கன்னா, நாம் தமிழர் கட்சியினர் அந்த இடத்துல இறங்கி ஆர்ப்பாட்டம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இது வந்து 13 சென்ட் இடம்னு சொல்றாங்க. பதினேழுல தமிழ் பலகைகள்ல ஊன்றி இருக்காங்க. இதுல இருந்தே மொழிவழி மாநிலம் பிரிஞ்சதுல இருந்தே பாத்தீங்கன்னா தமிழக பகுதியா இருந்ததா இப்ப திடீர்னு வந்து கேரள அரசு வந்துட்டு அதுவும் இப்படி முறைகேடா தகவல் சொல்லாம அவங்க பாட்டுக்கு வந்துட்டு பலகைகளை பிடுங்கி எறிந்துட்டு அவங்க பலகையை ஊன்றது வந்துட்டு கூடியதா இல்லை. 35 ஆண்டுகளா பாத்தீங்கன்னாலே அங்க நம்ம தமிழ் பலகைகள் தான் இருந்திருக்கு. இப்ப திடீர்னு இவங்க இப்படி பண்றது வந்துட்டு இந்த இடத்துல ஒரு பதற்றத்தையும் குழப்பத்தையும் ஏற்படுத்துது. அதே மாதிரி அரசு அதிகாரிகளுக்குள்ளேயே இதுல பாத்தீங்கன்னா மோதல் போக்கு நிலவுது. நீலகிரி மாவட்ட ஆட்சியர் லட்சுமி பவ்யா அவங்க பாத்தீங்கன்னா உடனே அந்த பலகைகளை அகற்ற கோரி துறை அதிகாரிகளுக்கு வந்துட்டு ஆணையிட்டு இருக்காங்க. அதே நேரம் வயநாடு ஆட்சியரான மேகாஸ்ரீ அவங்க வந்துட்டு எக்காரணத்து கொண்டும் பலகைகளை அகற்ற விடக்கூடாதுன்னு அவங்க அந்த பக்கம் கேரள பகுதி வருவாய்த்துறையினருக்கு வந்துட்டு அவங்க உத்தரவு பிறப்பிச்சிருக்காங்க. இதனால அந்த இடத்துல பெரும் குழப்பமும் பதற்றமும் நிலவுது. திங்கட்கிழமைக்குள்ள இந்த விஷயங்கள் வந்துட்டு சரி செய்யப்பட்டு பழையபடி தமிழ் பலகைகள் வந்து ஊன்றப்படவில்லைன்னா புதன்கிழமை பாத்தீங்கன்னா மண்டல அளவுல நாம் தமிழர் வந்துட்டு போராட்டம் ஆர்ப்பாட்டங்கள்லாம் வந்துட்டு கடுமையா மேற்கொள்வோம் அறிவிச்சிருக்காங்க. இந்த விஷயம் தெரிந்ததும் நாம் தமிழர் ஒருங்கிணைப்பாளரான சீமான் வந்துட்டு கடுமையான கண்டனங்களையும் பதிவு செஞ்சிருக்காங்க. இதை எக்காரணம் கொண்டு நாங்க வந்துட்டு ஏத்துக்க மாட்டோம். தமிழக மக்கள் வந்துட்டு தமிழருக்கு இப்ப ஆளும் திமுக அரசு வந்துட்டு இதை பத்தி பெருசா எந்த கண்டனமோ இல்ல எந்த தகவலோ வெளியிடல. இது மூலியமாவே பாத்தீங்கன்னா தமிழனுக்கு ஒன்னா யார் வந்து நிக்கிறா, எல்லாருக்குமே இந்த மாதிரி செயல்கள் மூலியமா தெரியும். பேசுறது யார் வேணா என்ன வேணா பேசலாம். நாங்க இது பண்ணியிருக்கோம் அது பண்ணியிருக்கோம் இது பண்ணுவோம் அது பண்ணுவோம்ன்ற செயல்ல காட்டுறவங்க தான் நம்ம நம்ப முடியும். இது மூலியமா தமிழக மக்களுக்கு தெரிஞ்சிருக்கும் யார் வந்துட்டு உண்மையாலே தமிழ்நாட்டோட வளங்களை காக்குறது, தமிழர்களை வந்துட்டு காக்குறதுல வந்துட்டு ஊர்ஜிதமா இருக்காங்கன்ட்டு. எனவே நான் இப்ப வர சட்டமன்ற தேர்தலில் உங்க பொன்னான வாக்கை வந்துட்டு வீணடிக்காம யோசிச்சு பதிவிடுமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். இந்த காணொலியை நிறைவு செஞ்சுக்கிறேன். நன்றி, வணக்கம், வாழ்க தமிழ்.